வீட்டை இடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு வீட்டுக்கு மனபூஜை போடும்போது இந்த வீட்டுல நானோ இல்ல என் தம்பியோ தான் இருக்கணும், அவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்கள நடு ரோட்ல நிறுத்த பார்த்தவல்ல நீ. அப்பவே உன் குணம் தெரிஞ்சு போச்சுடா. நீ ஏடா இந்த பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்த போற? நான் அப்பவே ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னையா சொல்றீங்க? கங்காவை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குனீங்க, ரமா சாருவை படிக்க வைக்கிறீங்க. இந்த செலவையெல்லாம் இதுவரைக்கும் நான் கேட்டிருப்பேனா இல்ல கொடுக்க வேண்டாம்னு தடுத்திருக்கிறேனா? ஓஹோ, அதை தடுக்காத நீ பெருமையா சொல்லிக்கிறியா? டேய், நீ படிச்சிருக்க வேண்டியது தானே? உனக்கு படிப்பு ஏறல, முட்டை வாங்கின. அவன் நல்லா படிச்சா ஐஏஎஸ் ஆனா. நீ படிச்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டாடா. பாரு, கங்காவை ஏன் ஐஏஎஸ் படிக்க வச்சேன் தெரியுமா? இந்த மாவட்டத்துக்கே ஐயாவோட உண்மையான வாரிசு அவதான் நிரூபிக்க போறாடா. அப்பா, என்ன இருந்தாலும் அண்ணன் இப்படி பேசாதீங்கப்பா. நீ பேசாம இருமா. நீ வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு சொல்ற, ஆனா இவன் ஏதோ மூணாவது மனுஷன் சொல்றது மாதிரி உங்க எல்லாரையும் ஆய்குடி குடும்பம்னு சொல்றான். ஐயா, உங்களுக்கு பிறந்தாங்கிறதுக்காக இவங்களை எங்களை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. உப்புக்கல்லும் வைரக்கல்லும் வெள்ளதான், ஆனா ரெண்டு ஒண்ணாகுமா? ஐயா பிள்ளைங்கன்னா நாங்க மட்டும்தாயா. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். சொல்ற நல்லா கேட்டுக்கடா. என் கடமையை நான் நிறைவேற்றணும். சுப்புலட்சுமிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். அதனால எனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் சமமா பங்கு போட போறேன். எது? சொத்தை 5 பங்கா பிரிக்க போறீங்களா? ஆமா, என் சொத்து பூராவையும் 5 பங்கா தான் போட போறேன். ஐயா, தீர்மானமான முடிவைத்தான் சொல்றீங்களா? தீர்மானம் மட்டும் இல்லடா, இதுதான் என்னோட தீர்ப்பு. எல்லா சொத்துக்களும் எங்களுக்கு தான் சொந்தம். இந்த தீர்ப்பை ஏத்துக்க முடியாதுன்னு நான் மறுக்கிறேன். டேய், இந்த ராஜா ராமச்சந்திர ரகுநாதனுடைய தீர்ப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் இந்த மாவட்டத்துல யாருமே இல்லடா. நான் வர்றேன். ஏய், நில்லு. இனிமே இந்த கெட்ட புத்தியோட இங்க வராத, போ. அதனடா ஒரே குப்பையா இருக்கு. சுத்தம் பண்ணிடுறேன். சீக்கிரம் சுத்தம் பண்ணு. போ, ஓடு. சரிங்க. மாப்ள, வா மாப்ள வா. என்ன விசேஷம்? அட ஏங்க மாமா, உங்க பேச்ச கேட்டு அவமானப்பட்டதுதான் விசேஷம். என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின் என்ன மாமா, நேத்து வரைக்கும் ஐயாவோட மூத்த பிள்ளைங்கிற மரியாதையோட ரோட்ல கம்பீரமா நடந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மரியாதை போய் தலை குனிஞ்சு நடந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரால? உங்களால. ஆயக்குடி வீட்டை இடிக்க போறாங்கன்னு சொன்னேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தடுக்காத, விட்டுருன்னு சொன்னீங்க. அதே இடத்துல வீடு கட்டுறதுக்கு கடைக்கால் போடுறாங்கன்னு சொன்னேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தடுத்து நிறுத்துன்னு சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டு நானும் பண்ணுனேன். இன்னைக்கு ஊர் மக்களே பாக்குற மாதிரி ஐயா என் புடனை புடிச்சு தள்ளுனது தான் மிச்சம். இன்னைக்கு ஊர் மக்கள் மூஞ்சில் முழிக்க முடியாம தலையில முக்காடு போட்டுட்டு தெரியுறேன். மாப்ள, முழுக்க நடஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? துணிஞ்சு நிக்க வேண்டியது தானே மாப்ள. மாமா, இதுவரைக்கும் நான் அவமானப்பட்டது போதாதா? மேல மேல அவமானப்படணுமா? மாப்ள, ஐயாவோட மூத்த மகன் நீ. அடுத்த ஐயாவோட பட்டத்துக்கு வரப்போறதும் நீதான். ஆனா ஒன்ன ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஆயக்குடிக்காரிய முன்னிலைப்படுத்துறாரு. இது அவமானம் இல்லையா? இனிய நாம பொறுக்கணுமா? சொல்லு மாப்ள, பொறுக்கணுமா? ஐயா ஒன்ன அவமானப்படுத்துற மாதிரி நீயோ அவரை அவமானப்படுத்தணும் மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஐயாவை நான் அவமானப்படுத்தணுமா? மாமா, அவர் எனக்கு அப்பா. மாமா, ஊரே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன். அவரை நான் எப்படி மாமா அவமானப்படுத்துறது? வேற வழியே இல்ல மாப்ள. ஐயாவை அந்த சுப்புலட்சுமி மாயையில இருந்து காப்பாத்தணும்னா இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தே ஆகணும் மாப்ள. கொடுத்த மாமா, அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். ஐயா கிட்டயே நேருக்கு நேரா தைரியமா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். சபாஷ் மாப்ள,
என்ன சபாசு, சொத்தை யாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது, அப்படியே பிரிச்சு கொடுத்தாலும் 5 பங்கா தான் பிரிச்சு கொடுப்பேன், உங்களுக்கு 2 பங்கு, ஆயக்குடி குடும்பத்துக்கு 3 பங்கா பிரிச்சு கொடுப்பேன்னு சொன்னாரு. ஏமாமா, எங்க சொத்தை ஆயக்குடி குடும்பத்துக்கு தூக்கி கொடுக்கறதுக்கா நாம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம். மாப்ள, அப்படி நான் நீ கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் பத்தலன்னு சொல்றேன். இப்ப நான் கொடுக்க போறேன் பாரு மருந்து, அது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாரு மாப்ள. மாமா, உங்க கால்ல வேணாலும் விழறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயா மேல கேச போடு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு, கோர்ட்டுக்கு இழு, கூண்டுல நிறுத்து. என்ன மாமா, என்ன மாமா, ஊருக்கே நியாயம் சொல்ற எங்க ஐயாவையா கோர்ட்ல நிறுத்த சொல்றீங்க? நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா ஐயாவை கூண்டுல நிறுத்தியே ஆவணும் மாப்ள. ஏமாமா, ஐயாவும் நானும் நேருக்கு நேரா கூண்டுல, அதுவும் முகத்தை பார்த்து, ஐயோ என்னால முடியாது மாமா, என்ன விட்டுருங்க. இப்ப நீ யோசிக்கிறல்ல, அதே மாதிரிதான் ஐயாவும் யோசிப்பாரு. முதல்ல நீ வக்கீல் நோட்டீஸ விடு, அத பார்த்து ஐயா வேதனைப்படுவாரு, கோவப்படுவாரு, கோர்ட்டுக்கு வர மாட்டாரு மாப்ள. நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏமாமா, வெறும் வக்கீல் நோட்டீஸ பார்த்து ஐயா மனசு மாறுவாருன்னு நினைக்கிறீங்களா? அட என்ன மாப்ள, நீ முதல்ல நோட்டீஸ் அனுப்பு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்குவோம். ஏமாமா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஐயா நோட்டீஸ பார்த்து மனசு மாறாம வாடா நேருக்கு நேரா கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன மாமா பண்றது? சந்திப்போம் மாப்ள, அதையும் சந்திப்போம். ஏங்க மாமா, ஒருவேளை கோர்ட்ல ஐயா ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்? விட்டுருவோமா? விட்டுருவோமா? ஐயாவை ஜெயிக்க விட்டுருவோமா? அவரை தோக்கடிக்க வலுவான ஆயுதமே நம்ம கிட்ட இருக்கு மாப்ள. புரியலையா மாப்ள? ஐயாவுடைய ஒரிஜினல் கைரேகைய கை நாட்டா பதிச்ச பத்திரம் வச்சிருக்கோம் மாப்ள. அந்த ஒரு ஆதாரம் போதும், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேச மாப்ள. ஏன் மாமா, கைரேகையெல்லாம் செல்லுபடியாகுமா மாமா? ஏன் சொல்லாது மாப்ள? ஏன் சொல்லாதுங்கிற? நாம வச்சிருக்கிறது ஃபோர்ஜரி கைரேகை இல்ல, ஒரிஜினல் மாப்ள, ஒரிஜினல். ஐயா ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் எங்க பேர்ல எழுதி வச்சு கை நாட்டு பதிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஆனா இப்ப பேச்ச மாத்துறாரு, இல்லைங்கிறாருன்னு சொல்லுவோம். போலீஸை சோதிச்சா கூட 100% அவரோட கைரேகை தான் நிரூபிப்போம் மாப்ள. நாம தோக்கவே மாட்டோம், எப்பவும் ஜெயிப்போம் மாப்ள, ஜெயிப்போம் மாப்ள. நம்ம கிட்ட இப்படி ஒரு வலுவான ஆதாரம் இருக்குன்னு ஐயாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியக்கூடாது மாப்ள. கடைசி நேரத்துல நெத்தி அடியா ஒரே அடி அடிப்போம் மாப்ள, அடிப்போம். சரி மாமா. நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட மாதிரி நான் இந்த குடும்பத்தை ஏத்துக்க முடியாது. இவங்க நமக்கு சமமானவங்க கிடையாது. இது என் முப்பாட்டம் சொத்து. இந்த இடத்துல இவங்களுக்கு வீடு கட்ட விட மாட்டேன். நாச்சியா, நாச்சியா, ஐயா, என்ன நாச்சியா அது? பம்பரம் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்ப, இப்படி அசந்து போய் உட்காந்துருக்க. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஓ, மனசு சரியில்லாம போற அளவுக்கு இங்க என்னமா நடந்துச்சு? எதையும் தாங்குற இதையும் உங்களுக்கு, அதான் ஐயாவா தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க. பெத்த பிள்ளையோட நடவடிக்கை என்ன இப்படி ஆக்கிடுச்சுங்க ஐயா. கார்த்திக் இப்படி எல்லாம் செய்வான்னு நான் கனவுல கூட நினைக்கலையா. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? நீ பண்ண காரியத்துக்கு ஐயா கிட்ட போய் மன்னிப்பு கேளுடான்னு அனுப்பிச்சையா. ஐயா, அவனை மன்னிச்சிட்டீங்களா ஐயா? அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிக்கலாமா? முன்ன பின்ன யோசிக்காம நேரா என்ன பார்த்து, நம்ம குடும்ப சொத்து பூராவும் எங்களுக்கு தான் சேரணும்,
ஒரு சல்லி காசு கூட சுப்பு குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வைங்கன்னு சொல்றாம்மா. ஐயா, உங்களை பார்த்தா சொத்து எழுதி கொடுங்கன்னு கேட்டா எங்கயா அவன்? என் கையாலேயே அவனை கொன்னு போட்டுறையா. நம்ம பரம்பரையிலேயே சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு யாருமே கேட்டது இல்லையா? அவனுக்கு என்ன நெஞ்செழுத்துறதா அப்படி கேட்டிருப்பா அவன். ஐயா, அதுக்கு நீங்க என்னையா சொன்னீங்க? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படியே என் மனசுக்கு சொத்தை பிரிக்கணும்னு தோணுச்சுன்னா 5 பிள்ளைங்களுக்கும் சமமா தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்னையே எதிர்த்து பேசி சவால் விட்டாமா. ஐயா, ஐயா. சரவணா, ஐயா, யாருன்னு பாரு. பாக்குறேன். ஐயா பேர்ல தபால் வந்திருக்கு, கொடுங்க. ஐயா இதுல ஒரு கையெழுத்து போடணும் சார். உள்ள வாங்க. ஐயா, உங்களுக்கு என்னப்பா? தபால் வந்திருக்குங்க ஐயா, கையெழுத்து போடுங்க. எங்க? வரங்க ஐயா. இந்தாங்க ஐயா. லெட்டரை பிரிச்சு படிப்பா. என்னடா, என்ன எழுதிருக்கு அதுல? ஐயா, என்னன்னு சொல்லு. ஐயா வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. வக்கீல் நோட்டீஸா? ஆமாங்க ஐயா. எந்த வக்கீல்? வக்கீல் வரதராஜன். ஐயா பேருக்கு வக்கீல் நோட்டீஸா? யார் அமைச்சிருக்காங்க? எதுக்குடா அமைச்சிருக்காங்க? கார்த்திக் அண்ணன் தான் அமைச்சிருக்காருமா. ஐயா, ஐயா, எதுக்குடா அமைச்சிருக்கா? ஐயாவோட மொத்த சொத்தும் கார்த்திக் சரவணா 2 பேருக்கு தான் சொந்தம். ஒரு துளி அளவு கூட ஐயாவோட சொந்தம் கொண்டாட முடியாதான். ஏ சரவணா, பொறாமையில கண்டபடி உளராத. ஏன் புருஷனாவது ஐயா பேருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதாவது சரியா படிச்சு சொல்லு. அண்ணே, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து படிச்சு பாருங்க. ஐயாவுக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறானா? ஐயாவை கோர்ட் வாசப்படியில நிக்க வைக்க போறானா? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற தர்மராசாவை கூண்டுக்குள்ள ஏத்த போறானா? வரட்டும் வரட்டும். ஐயா, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு இனிமேல் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவர் வந்தாருன்னா நீங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. ஏ சரவணா, அவசரப்பட்டு சொல்லாத. ஏதாவது விலாசம் மாதிரி வந்திருக்கு போது சரியா பாத்து சொல்லு. விலாசம் கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஆண்டவா, இந்த நேரம் பார்த்து அவர் வீட்டுக்கு வந்துட கூடாது, வந்துடவே கூடாது. நில்லடா. டேய், என்னடா அது? என்ன
ஓ இதுவா? படிச்சு பார்த்தா தெரியுமே. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியமும் நெஞ்செழுத்தமும் இருந்தா ஐயாவுக்கே நோட்டீஸ் அனுப்புவ நீ? என் நியாயத்தை புரிஞ்சுக்காம யாரு செயல்பட்டாலும் அது ஐயாவா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனே இருந்தாலும் சரி, எதிர்க்க தயங்க மாட்டேன். உங்களை தடுக்க ஆண்டவன் எதுக்கு? நான் போதும். ஐயாவை கோர்ட்ல ஏத்தி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி அண்ணன் எனக்கு தேவையே இல்லை. அவன் தான் புத்தி இல்லாம பண்றான். நீ அவன்கிட்ட ஏன் சண்டைக்கு போற? ஐயா நீங்க என்ன சொன்னாலும் இவரை நான் மன்னிக்க மாட்டேன் ஐயா. முட்டாள் முட்டாள். எனக்கா மட்டும் நான் போராடல, கூட பிறந்த தம்பி உனக்கா நான் போராடுறேன். தம்பின்னு சொல்லாதீங்க. அப்படி ஒரு நல்ல உறவை உங்க வாயால சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. இனிமேல் நீங்க எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உங்க தம்பியும் இல்ல. சரவணா, கொஞ்சம் பொறுமையா இரு. சொத்தெல்லாம் அவன் கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்லி எழுதியிருக்கான்? நாச்சியார் அம்மா தான் உங்க பொண்டாட்டியா. எனக்கும் கார்த்திக் அண்ணனுக்கு தான் உங்க மொத்த சொத்தும் சேரணும்னு அந்த நோட்டீஸ்ல எழுதிருக்கியா. ஏண்டா அப்ப சுப்புலட்சுமி ஐயாவுக்கு மனைவி இல்லையா? கங்கா ரமா சாரு ஐயாவோட வாரிசு இல்லையா? இல்ல இல்ல இல்ல. அப்ப அவங்க யாருடா? அவங்களா? அவங்க யாருன்னு பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுவுமே உங்ககிட்ட எடுபடல. அதனாலதான் கோர்ட் மூலமா சொல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சேன். சொத்துல எல்லாருக்கும் சமமான பங்குன்னு நான் மட்டும் சொல்றேனா இல்ல சட்டமும் சொல்லுதான்னு தெரிஞ்சுக்க என்ன கோர்ட்டு கூப்பிட்டு இருக்கான். கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் இல்லையா? அதானே தர்மம். சின்ன வயசுல அவன் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்போம். இப்ப பெரிய ஆளாயிட்டான், அதான் கோர்ட்டு மூலமா கேட்கிறான். கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு நம்மளும் தான் பார்ப்போமே. குடும்பத்துல பெரியவர் நீங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. பெத்த தகப்பன கோர்ட்டுக்கு இழுத்தவங்கிற கெட்ட பேர் உங்களுக்கு வேணாண்ணே. அண்ணே எனக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் நீங்களே எடுத்துங்கண்ணே. ஆனா ஐயாவை மட்டும் கோர்ட்டுக்கு இழுக்காதீங்கண்ணே. கார்த்தி, உன்னை யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்கப்பா. நீயா இந்த காரியத்தை செய்ய மாட்ட. அதுவும் ஐயாவை கோர்ட்டுக்கு இழுக்கிற துணிச்சல் நிச்சயமா உனக்கு வராது. நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இத பாரு, உடனே வக்கீல போய் பாரு. கேஸ திருப்பி வாங்கிக்கப்பா. அம்மா சொன்னா கேப்ப இல்லப்பா.